ஹாய் மக்களே, வெல்கம் டு மேட்சியோ. இப்போது இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா வந்து டோக்கியோவில் இருக்கோம். இங்கே தான் வந்து நம்ம நைட்டு வந்து ஸ்டே பாருங்கள். நம்ம பேகு திங்ஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். க்யூட்டாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஜப்பான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இங்கே வந்து கண்டிப்பாக ஸ்டே பண்ணுங்க. இன்றைக்கி நான் எங்கே போகிறேன் அப்படின்னா வந்துட்டு இங்கேருந்து மவுண்ட் ஃபூஜி போகிறேன். டோக்கியோவில் வந்து மவுண்ட் ஃபூஜி எப்படி போகிறேன் அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். மவுண்ட் ஃபூஜியும் ஜப்பானில் மஸ்ட் பார்க்க வேண்டிய ஒரு இடம். அதனால் வந்து இன்றைக்கி நம்ம வந்து மவுண்ட் ஃபூஜி போகிறோம். அப்புறம் மவுண்ட் ஃபூஜி பக்கத்தில் உள்ள கொஞ்சம் இடங்கள்லாம் வந்து இந்த விளாகில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதனால் விளாக் வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ ஈஸியாக அவங்கள வந்து சேரும். மவுண்ட் ஃபூஜியில் பார்ப்போம் வாங்க. நம்ம இப்போ டோக்கியோலேருந்து ஒரு பஸ்ஸை எடுத்துகிட்டு மவுண்ட் ஃபூஜியை வந்து நோக்கி போயிட்டுருக்கோம். என்னடா மவுண்ட் ஃபூஜி அப்படின்னு சொல்கிறானே, அது என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, மவுண்ட் ஃபூஜினா வேறு ஒன்றும் இல்லைங்க. அது வந்து ஒரு எரிமலை. ஜப்பான்லேயே இருக்க மிக உயரமான ஒரு மலையும் அதுதான். அது வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு எரிமலை. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 3800 மீட்ரு வந்து ஹைட்டான ஒரு எரிமலை. இதுதான் வந்து ஜப்பான்லேயே இருக்க ரொம்ப ஹையஸ்ட்டு மவுண்டன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஜப்பானில் சவுத்து சைடு வந்து இருக்குது. பசிபிக் பெருங்கடல் பக்கத்தில் வந்து இது இருக்குது. இது வந்து ஜப்பான்லேயே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இந்த மவுண்ட் ஃபூஜி. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த எரிமலை வந்து வெடித்து செதறி இருக்குது. எப்போன்னு பார்த்தோன்னா 1707 1708 வர காலகட்டங்களில் வந்து இந்த எரிமலை வந்து வெடித்து செதறி இருக்குது. இதுதான் வந்து உலகத்திலே இருக்க 2வது பெரிய எரிமலை. எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்தோனேஷியாவில் இருக்குது. வாங்க போவோம். மக்களே, ஃபைனலாக வந்து மவுண்ட் ஃபூஜி பஸ்ஸில் வந்து இறங்கிட்டோம். டோக்கியோவில் வந்து பஸ்ஸில் வந்து 2:30 மணி ஆயிடுச்சு. இதான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஃபாரினர்ஸ் தான் வந்து ஃபேமஸ் இருக்குது. ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து மவுண்ட் ஃபூஜி போகிறதுக்கான பஸ்ஸில் வந்து இறங்கிட்டோம். இதுதான் வந்து பஸ் ஸ்டாப்பு. இந்த பஸ்ஸில் தான் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். டோக்கியோவிலேருந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு 100 கிலோமீட்ரு. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ட்ரெயின் கிடையாது, பஸ்ஸு இல்லைனா காரு. இது 2ல் தான் வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்துருக்கோம். இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து லோக்கல் பஸ் இருக்குது. அந்த பக்கம் வந்து லோக்கல் பஸ் இருக்குது. நம்ம வந்து லோக்கல் டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். இல்லைனா வந்து ட்ரெயின் இருக்குது. ட்ரெயின்லேயே வந்துட்டு நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகலாம். அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் கவுண்டர் நம்ம எடுக்கணும். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு லோக்கல் பஸ்ஸு டிக்கெட் எடுத்துக்கோம். டிக்கெட் எடுத்துகிட்டோன்னா வந்து ஆல்மோஸ்ட் நம்ம இந்த இடத்த வந்து கவர் பண்ணிடலாம். நீங்கள் மவுண்ட் ஃபூஜி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு முந்தின நாள் நைட்டே வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து ஃபுல் இடத்தையும் கவர் பண்ண முடியும். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன்னா வந்துட்டு நான் 10:30 தான் வந்து அங்கேயே வந்துட்டு பஸ்ஸு டிக்கெட் எடுத்தேன். இங்கே வந்து சேரவே வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1:30 ஆயிடுச்சு. 2.5 மணி நேரம் இதை வந்து பயங்கர ட்ராவல், அதிலே வந்து பயங்கர டயர்ட் ஆகிட்டோம். இங்கே வந்து ஸ்டே பண்ணுறோன்னா வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். அப்படி இல்லைனாலுமே இன்னும் நமக்கு டைம் இருக்குது. நம்ம வந்து பஸ்ஸு 1 மணி நேரத்துக்கு 1:30 இங்கேருந்து டோக்கியோவுக்கு வந்து பஸ் இருக்குது. வாங்க இந்த இடத்த வந்து ஃபுல்லாகவே சுற்றி பார்ப்போம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து ஈஸியாக அவங்களை வந்து சேரும். இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாகவே இந்த பஸ் ஸ்டாப் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து டோக்கியோவில் இருந்த அந்த பஸ்ஸு தான். வியூ வந்து சூப்பராக இருக்குது. நிறையா ஸ்டோர்ஸு 7-Eleven முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. நல்லா பாருங்கள், அங்கே ஆக்சுவலாக வந்து ஒரு எல்லோ கலர் பஸ்ஸு வருது. இதுதான் வந்து லோக்கல் பஸ்ஸு. இது வந்து ஃபுல்லாகவே வந்து டூரிஸ்ட்டுக்கான பஸ்ஸு. நீங்கள் இதில் ஒரு டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு 1200 JPY நினைக்கிறேன். அது எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இந்த ஹோல் இதையே வந்து இந்த பஸ்ஸிலே போய்ட்டு நம்ம வந்து சுற்றி பார்த்துக்கலாம். ஓகே,
நம்ம அந்த இடத்துல வந்துட்டு காலையில் அங்கே எதுவும் சாப்பிடல, அதனால் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு அதில் சாப்பிட்ணும். சாப்பிட்டு விழாக்கு கண்டினியூ பண்ணுவோம். அங்கே பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு 7-Eleven இருக்குது. 7-Elevenல போயிட்டு டின்னரை முடிப்போம்.